Hello everyone, welcome back. இன்னைக்கு நம்ம வந்து மல்டி-த்ரெடிங்கோட ஃபைனல் செஷன்ல இருக்கோம். ஸோ ஃபார் நம்ம வந்து லேர்ன் பண்ண எல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் மல்டி-த்ரெடிங் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்க்ரனைசேஷன்னா என்ன, சின்க்ரனைஸ்டு கீவேர்ட் எப்போ யூஸ் பண்ணுறோம், அண்ட் வாலட்டைல்னா என்ன, பிஹைண்ட் த வாலட்டைல் கீவேர்ட் வாட் இஸ் ஹேப்பனிங், எல்லாமே வந்து ஐ ஹோப் வி ஆர் அப் டு டேட். அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர்னா என்ன, எவ்ரி திங் ஐ நோ. ஓகேங்களா, நம்ம டீச் பண்ணிட்டோன்னு இன்னைக்கு வி ஆர் ஹேவிங் some more extra concepts. இது வந்து நம்ம இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்னாலும் சரி, it is an advanced concept we need to know. That is why today I am going to explain you some different concepts. என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, காலபிள்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு, அந்த இன்டர்ஃபேஸை நம்ம பார்க்க போறோம். ஆஃப்டர் தட் எக்ஸிக்யூட்டர் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு, அதுவும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். இந்த ரெண்டுமே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா வித் செல்ஃப் ஸ்டடி யூ கேன் டூ some investigation on this multi-threading. அண்ட் நீங்க உங்களுக்கு வேணும்ன்றது இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா லேர்ன் பண்ணிக்கலாம். தோஸ் டாபிக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அது என்ன எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் நீங்க சொல்றீங்கன்னு பார்த்து நான் வந்து அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபார் திஸ் 4 days செஷன்ஸ் இஸ் ஆஃப் பேசிக்லி நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணுமோ மல்டி-த்ரெடிங்ல எவ்ரிதிங் we have covered. And this session is going to be something advanced topic like callable-na என்ன, executor service-na என்ன, அந்த மாதிரி தான். For this, first I am going to create a new package and then I will explain you. Executor, callable and executor. Okay. Inside this package நான் வந்து callable demo தான் create பண்ண போறேன். So for that main class ஒன்று create பண்ணிக்கிறேன். See, first thing நம்ம ஏன் callable வந்து யூஸ் பண்றோம் அண்ணா, callableனா என்ன? இனிஷியலி நம்ம இவ்வளோ நாளா ரன்னபிள்ன்ற இன்டர்ஃபேஸை தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ரன்னபிள்ன்ற இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற ஒரு மெத்தட் என்னது? runnable has run. ஆனா அந்த run வந்து which is going to provide me some result ஆன்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is going to return me void. ஓகே, இப்ப நம்ம ரன்னபிள்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெசால்வ் பண்றதுக்காக தான் காலபிள்ன்ற மெத்தட் வந்து, காலபிள்ன்ற இன்டர்ஃபேஸ் வந்துச்சு. ரன்னபிள்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அப்படி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரன்னபிள் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ நத்திங், இட் இஸ் அ வாய்ட். அண்ட் தென் வந்து ரன்னபிள்னால இட் cannot throw checked exceptions. ரன்னபிள் cannot throw checked exceptions. ஓகேங்களா, இப்ப வந்து ஒரு if the function, if the method has executed அது finish ஆயிடுச்சா இல்லையா அந்த மாதிரி எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. there is no way to know when the task is finished. those are all the problems in the runnable interface. runnable interfaceல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? we cannot return anything, it is simply a void one. after that வந்து we cannot throw a checked exception using a runnable interface. after that இன்னொரு விஷயம் என்னன்னா, when the task finished, எப்ப டாஸ்க் பினிஷ் ஆகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. தட் இஸ் ஆல்சோ a மெயின் இஷ்யூ இந்த ரன்னபிள். இந்த ரன்னபிள்ல இருக்க இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி we have created an callable interface. ஓகே, இந்த callable interface வந்து இந்த callable interfaceல இருக்க ரன்ன்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is not something, இது வந்து எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்லாம் கிடையாது. it is going to return me something. so callable is going to return me something. and then வந்து நம்ம ரன்னபிள்ல இன்னொன்னு என்ன பார்த்தோம், நம்ம செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் த்ரோ பண்ண முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதுவுமே நம்ம காலபிள்ல பண்ணலாம். ஓகேங்களா, இப்ப ரன்னபிள் அப்படின்னா என்னன்னா, simply in a simple terminology I can say like நீ வந்து ஒர்க் பண்ணு ஆனா நான் எந்த ரிசல்ட்டும் சொல்ல மாட்டேன். that is what void, right? it is not going to return me anything. நீ ஒர்க் பண்ணு, ஏவையும் பியையும் ஆட் பண்ணுமா பண்ணிக்க, ஆனா என்கிட்ட வந்து ரிசல்ட் கேட்காத, I won't return anything. that is what runnable. runnableனா என்ன? whatever you want do, don't tell me எனக்கு இந்த ரிசல்ட் வேணும், அண்ட் don't send me நான் இந்த ரிசல்ட்டை சென்ட் பண்ண போறேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. வாட் எவர் யூ do your work. I won't
send any result, I won't give any result. That's what runnable. இது callable அப்படின்னா நீ வேலை பார்க்கணுமா வேலை பாரு, நீ பார்த்த ஒர்க்குக்கு நான் என்ன ரிசல்ட்டை சென்ட் பண்ணுமோ அந்த ரிசல்ட்டை சென்ட் பண்ணுவேன். இஃப் யூ ஆர் ஆடிங் டூ நம்பர்ஸ் ஐ வில் பி ரிட்டர்னிங் int of that sum. கரெக்டா? தட் இஸ் வாட் சிம்பிளி வி ஆர் கோயிங் டு டூ. காலபிள் அப்படிங்கறத நம்ம வந்து என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்சைட் திஸ் காலபிள் அண்ட் எக்ஸிக்யூட்டர், காலபிள் அப்படிங்கறத நம்ம எப்படி எழுத போறோம்? சிம்பிள் ஆஸ் லைக் ரன்னபிள். காலபிள்ன்றது சிம்பிளி காலபிள்ன்ற கிளாஸ், அதனால காலபிள். What return type it is going to give? Integer value கொடுக்க போகுது. So integer. And இந்த callableக்கு நான் ஒரு name கொடுக்கணும். The name of the callable is something kind of task னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, which is equal to. நான் வந்து arrow functions தான் யூஸ் பண்ண போறேன். So open close rounded bracket and inside this curly bracket what I am going to do is return 5. That's it. இப்ப வந்து நான் callable interface, callable நான் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்? Simply callable என்ற interface. In the callable interface, if you go and see, it is throwing whatever data I want. நான் என்ன data type கொடுக்கறேனோ அந்த data type எனக்கு throw பண்ணுது. And then another thing is, it is also checking the runtime checked exceptions. Correct? Checked exceptions means compile time exceptions you check பண்ணுது. This is how it is designed. Callable is an interface. அந்த interface வந்து நம்ம ரன்னபிள்ல என்னென்னலாம் இஷ்யூஸ் இருந்துச்சோ அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த காலபிள் என்ற இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ரன்னபிள் இஸ் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் மீ எனிதிங், பட் காலபிள் இஸ் ரிட்டர்னிங் வாட் டேட்டா டைப் ஐ வாண்ட், அண்ட் தென் ரன்னபிள் won't check the exceptions, that exceptions and all which has been checked here. This is the main difference of the runnable. Okay, runnable and callable. இப்ப நீங்க வந்து ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணீங்கன்னா ரன்னபிள்ல நீங்க ரன்னபிள்ல என்ன பண்ணுவீங்க? சிம்பிளி தட் த்ரெட் டாட் ஸ்டார்ட்னு கொடுப்பீங்க. கரெக்டா? ஹியர் தி சினாரியோ இஸ் இந்த மாதிரி த்ரெட் டாட் ஸ்டார்ட்லாம் கொடுக்க கூடாது. ஹியர் தி ஸ்ட்ரக்சர் இஸ் டிஃபரண்ட். ஓகே, லெட்ஸ் see. காலபிள் வந்து எப்பயுமே இங்க நீங்க ஸ்டார்ட்ன்றத வச்சு சிம்பிளி யூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. Callable is going to callable must be executed using a executor service. Executor service னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் காலபிள்ன்ற இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். callable of integer. The name of the callable நீங்க வந்து என்ன வேணா கொடுத்துக்கலாம். task which is equal to new callable of. இப்ப simply நம்ம வந்து எழுதுறோம், ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு அப்படின்னா I can simply give like this. Okay, after this உள்ளுக்குள்ள நான் வந்து override பண்ணும். The method I need to override is simply callable classல பார்த்தோம் இல்லைங்களா, callன்ற மெத்தட். அப்ப this is going to return me an integer and நான் வந்து அதுக்கு மேல எதுவுமே பண்ணல அப்படின்னா simply I can give return 5. Okay, and then here also I need to give semicolon. Now I have created the callable and it is returning 5. It is returning something. இத வந்து என்னால ரன்னபிள்ல பண்ணவே முடியாது. கரெக்ட்டுங்களா? ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னன்னா callable alone callable dot start task dot start அப்படின்னா என்னால கொடுக்க முடியாது. It will throw an error because it is not a runnable thing. கரெக்டா? ரன்னபிளா இருந்தா தான் த்ரெட்டை நான் ரன் பண்ணோம்னா த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட்னு கொடுப்பேன். ஆனா இப்ப நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா simply I can create an object executor service executor which is equal to இந்த executor service which is equal to இதுக்கு வந்து நான் new executor ofன்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் new executor ofன்னு சொல்லி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. Before that, executor service is a class or interface. Executor service is an interface. ஓகேங்களா? இந்த executor service which is extending executor and auto closable. Okay, fine. இப்ப நான் இந்த executor service equal to executor service executor is equal to executors dot
executors dot new single threaded executor semicolon. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு executor create பண்ணிருக்கேன், which is new single threaded executor. I will explain you this method, new single threaded executor, in some time. Okay, now what I'm going to do, simply நான் வந்து task create பண்ணிருக்கேன். இந்த task நான் எப்படி run பண்ண வைக்கணும் அப்படின்னா, I'm going to create an future object. Okay, future is going to return integer. Okay, and then I'm going to give the name as future, which is equal to import பண்ணிப்போம். Okay, இப்ப நான் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா எக்ஸிக்யூட்டர், இந்த எக்ஸிக்யூட்டர் தான் என்னோட டாஸ்க்ன்ற காலபிள ரன் பண்ண வைக்க போகுது. சோ எக்ஸிக்யூட்டர் டாட் எக்ஸிக்யூட்டர்ல சப்மிட்ன மெத்தட் இருக்கு. இட் இஸ் லைக் நம்ம த்ரெட்ல வந்து ஸ்டார்ட்ன்ற மெத்தட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சப்மிட்ன்ற மெத்தட் இருக்கு. அந்த சப்மிட்ன்ற மெத்தட்ல ஐ எம் சிம்பிளி பாசிங் த callable thread which I have created. Okay, okay. After this, now future in the future என்ற ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு simply reference create பண்ணி what I have done, I have made my thread to run. After this, என் thread என்ன return பண்ண போகுது, which is going to return me a 5 என்ற வேல்யூ return பண்ண போது அதை நான் ஒரு வேரியபிள்ல கேட்ச் பண்ணிக்கிறேன், integer result which is equal to future dot get of. future dot get அப்படின்றது future என்றது என்னது, I have created a something like this, ரைட்டுங்களா. இந்த future ஓட dot get அப்படிங்கும் போது it is something going to return me an integral value. After this, if you want, நான் வந்து system.out.printlnல future result print பண்றேன். Then once நீங்க எக்ஸிக்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா it is needed to shut down it. அதுக்கான கமாண்ட் வந்து executor.shutdown. If I run this program once, see, executor service has returned me 5. இப்போ உங்களுக்கு வந்து 5 வேண்டாம் 10 return பண்ணனும்னா 5 plus 5 which is equal to 10. If I want, I can simply do it. Okay, this is how the executor service is running. இப்ப என்னோட callable interface நான் create callable interfaceல நான் வந்து thread இருக்கு இல்லையா, with this callable interface how can I create அப்படின்னா, see, இந்த callable வந்து standalone run ஆகாது, it will run with an executor service. அந்த executor serviceக்கு நான் வந்து first create பண்ணிடுறேன். executor service is an interface, அதனால என்னால object create பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், executor service reference create பண்ணி executor service executor which is equal to executors dot new single threaded executor. I will explain you this new single threaded executor na என்னன்னு சொல்லி within some time. Now I have created an executor. இப்ப நான் callable interfaceல நான் method implementation கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமா this callable executor is going to create a reference of future. அப்ப future which is returning an integer, அதுக்கு ஒரு name கொடுத்துட்டு executor dot submit. executor dot submit in the sense நான் வந்து என்னோட thread ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த thread நான் இங்க callable இங்க பாஸ் பண்ணிட்டேன். Okay, after this is going to return me an integer value, so I have cached it with the integer variable. Then நான் அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் எக்ஸிக்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் யுவர் டியூட்டி டு ஷட் டவுன் இட் ஆல்சோ. அதுதான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். ஓகே, எக்ஸிக்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் and then I have shut down my executor. That's it. இப்போ my first question is, இங்க நீங்க கொடுத்திருக்கீங்க இல்லையா நியூ சிங்கிள் த்ரெட்டட் எக்ஸிக்யூட்டர். நியூ சிங்கிள் த்ரெட்டட் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னா என்ன? See, new single threaded executor அப்படின்னா என்னன்னா, it will create only one thread. Single threaded, which means single threaded na என்னது, only one thread. இப்ப நீங்க வந்து
for sake if you are having multiple tasks இருக்கு அப்படின்னா the single thread தான் இருக்கும். அந்த single thread தான் வந்து run ஆகும். That is what new single threaded executor. Another thing என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா new fixed thread pool. The next method is new fixed thread pool. இந்த new fixed thread poolல நான் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 2ன்னு கொடுக்குறேன். இப்ப 2 அப்படிங்கிறது number of threads you want. நம்ம ஏர்லியரா எப்படி கிரியேட் பண்ணோம், த்ரெட் which is equal to அப்படின்னு நம்ம த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க 2 த்ரெட்னா 2 த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. இங்க அந்த சீனே கிடையாது. நியூ ஃபிக்ஸ்டு த்ரெட் பூல் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை த்ரெட் வேணும், 4 த்ரெட் வேணுமா, சரி அந்த 4 த்ரெட்டையும் நான் வந்து உங்களுக்காக கிரியேட் பண்ணி தரேன். சோ இப்ப நியூ ஃபிக்ஸ்டு த்ரெட் பூல் அப்படின்னா நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் உனக்கு எத்தனை வேணும் அப்படின்னு கேட்கும். நான் வந்து 4 சொல்றேன் அப்படின்னா 4 த்ரெட், 2 சொல்றேன்னா 2 த்ரெட். ஓகேங்களா, அந்த மாதிரி எனக்கு எத்தனை த்ரெட் வேணுமோ அத்தனை த்ரெட் கொடுக்கும். இப்ப எல்லா த்ரெட்டுமே பிஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஆல் த்ரெட்ஸ் ஆர் பிஸி, டாஸ்க் வந்து கியூல வெயிட் பண்ணும். த்ரெட் எல்லாமே பிஸியா இருந்துச்சுன்னா டாஸ்க் வில் வெயிட் ஆன் கியூ. நான் தான் ஃபர்ஸ்ட் ரன். ஒன்ஸ் த்ரெட் எல்லாம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் அந்த டாஸ்க் எல்லாம் ரன் ஆகும் பேஸ்ட் ஆன் த கியூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூ சிங்கிள் த்ரெட்டட் எக்ஸிக்யூட்டர்னா ஒரு த்ரெட் தான் இருக்கும். அண்ட் தென் வந்து நியூ ஃபிக்ஸ்டு த்ரெட் பூல் அப்படின்னா எத்தனை த்ரெட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு போய் தான் நியூ ஃபிக்ஸ்டு த்ரெட் பூல். இங்க நீங்க எத்தனை த்ரெட் வேணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் தென் இன்னொரு மெத்தட் இருக்கு, நியூ கேஷேட் த்ரெட் பூல். நியூ கேஷேட் த்ரெட் பூல் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் த்ரெட் வேணுமோ அப்பெல்லாம் நான் த்ரெட் கிரியேட் பண்ணிப்பேன். அண்ட் தென் அதை நான் ரீயூஸும் பண்ணிப்பேன். ஓல்டு த்ரெட் இருந்துச்சுன்னா நான் ரீயூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப நேரமா ஏதாச்சும் ஒரு த்ரெட் வந்து சும்மாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சும்மா இருக்கிற த்ரெட்டை ஐ வில் remove it. So new cached thread pool, new cached thread pool na எப்பெல்லாம் எனக்கு வேணுமோ on that time and all I will create a thread. Instead old one இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப நேரமா ஐடியலா இருக்க த்ரெட்ஸ் நான் ரிமூவும் பண்ணிடுவேன். இதுல வந்து என்னன்னா ஃபிக்ஸ்டு சைஸ் கிடையாது. நீ வந்து 10 த்ரெட் தான் கிரியேட் பண்ணும், 11 த்ரெட் தான் கிரியேட் பண்ணுன்ற ஃபிக்ஸ்டு சைஸ் கிடையாது. அண்ட் தென் வந்து த்ரெட் வந்து ரொம்ப நேரம் ஐடியலா இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. Thread based on the demand it gets created. Based on the demand thread gets created. இப்ப நீங்க வந்து 100 மெத்தட்ஸ் இருக்கு ரன் பண்ணோம் அப்படின்னா unnecessarily 100 threads வேணும் அப்படின்னா அது 100 threads create பண்ணும். Because I haven't provided anything kind of new cache. இவ்வளவு நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் தான் வேணும் அப்படின்லாம் இங்க நான் டிஃபைன் பண்ணல. இதுல இருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் டேஞ்சரஸ் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து டூ மெனி த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணும். தேவையில்லாம நிறைய த்ரெட்டை கிரியேட் பண்ணும். ஜஸ்ட் ரன் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக சும்மா வேணும் அப்படின்னா த்ரெட் கிரியேட் பண்ணிடும். அண்ட் தென் வந்து இப்படி நீங்க n நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஜேவிஎம்ல ஒருவேளை மெமரி இல்லைன்னா நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். But due to those stuffs and all, we will get out of memory error and எல்லாம் வர்றதுக்கு possibilities நிறைய இருக்கு. ஓகேங்களா, this is the main advantage and disadvantages of new cached thread pool. Okay. இப்ப again வந்து நம்ம இங்க என்ன கிரியேட் பண்ணோம், new single threaded executor. இந்த new single threaded executor என்ன பண்ணும், ஒன்னொன்னா ரன் பண்ணும். ஏன்னா என்கிட்ட ஒரு த்ரெட் தான் இருக்க போகுது. ஸோ ஒன்னொன்னா ரன் பண்ணும். அண்ட் தென் வந்து பேரலி வேற எந்த எக்ஸிகியூஷனும் ரன் ஆகாது. ஏன்னா ஒரு த்ரெட் தான் இருக்கு. ஸோ நோ பேரலல் எக்ஸிகியூஷன். இதை வந்து நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இஃப் யூ ஆர் டூயிங் சம் லாகிங் கைண்ட் ஆஃப் அண்ட் தென் வந்து பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் ப்ராசஸ் ஆகணும், சீக்வென்ஷியல் டாஸ்க் ரன் பண்ணணும் அப்படின்னா தென் தோஸ் அண்ட் ஆல் டைம்ஸ் வி கேன் யூஸ் திஸ் நியூ சிங்கிள் த்ரெட்டட். இப்ப நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டர்ல 3 மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம். ஒன்னு நியூ சிங்கிள் த்ரெட்டட் எக்ஸிக்யூட்டர், தென் நியூ ஃபிக்ஸ்டு த்ரெட் பூல், and another thing is new cached thread pool.
Okay, this is the three methods we have seen. இதெல்லாம் ஏன் யூஸ் ஆகுதுன்னு நம்ம learn பண்ணோம். First, callable என்றதை நீங்க create பண்ணா, those callable will run with the executor only. அதுக்கு first நம்ம executor service என்றதுக்கு reference வச்சு we need to create a based on our requirement நம்ம thread ஓட counts கொடுக்கணும். Okay, and then வந்து future என்ற interfaceக்கு again reference create பண்ணி we are going to submit our task of executor.submit. Then it is going to return me an integer value. அதை நான் வந்து fetch பண்ணணும். Then after that I have printed it out. Once நீங்க executor start பண்ணீங்க அப்படின்னா you need to shut down the executor. Okay, so far so good. Is there any doubts from your end? See, நீங்க எக்ஸிக்யூட்டரை ஷட் டவுன் பண்ண லைனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்க எக்ஸிக்யூட்டரை ஷட் டவுன் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா ஸ்டில் என்னோட அப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகல, ஸ்டில் மை த்ரெட் இஸ் ரன்னிங். அதனால எப்பயுமே இட் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ், இட் இஸ் த மஸ்ட் ப்ராக்டிஸ் டு டூ. எக்ஸிக்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூ நீட் டு ஷட் டவுன் யுவர் சிஸ்டம், ஆர்எல்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஷட் டவுன் ஆகாது. This is the main point we need to understand for your reference. நான் again வந்து இந்த executor.shutdown remove பண்ணி காமிக்கிறேன். See, இன்னும் என்னோட program வந்து stop ஆகல because executor is behind the scene running. இப்போ நீங்க வந்து once executor start பண்ணீங்கன்னா you need to shut down it or else it won't stop. Okay? Okay. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ இஸ் இதே இதுதான். நான் வந்து இன்னொரு ஃபார்ம்ல பண்றேன். சி, I have created this now. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம instead of doing it this way நான் என்ன பண்றேன், future inside this future நான் வந்து என்ன இன்டீஜர் எனக்கு என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ண போதோ அந்த டேட்டா டைப்பை கொடுத்துட்றேன். ஆஃப்டர் திஸ் நான் வந்து இதுக்கு நார்மலி வாட் எவர் வி ஆர் கோயிங் டு டூ ஃபியூச்சர்னு கொடுத்துட்றேன். தென் பிஃபோர் திஸ் ஐ வில் ஷோ யூ இன் திஸ் வே. ஐ எம் கமெண்டிங் இட். First, நான் வந்து future இருக்கு இல்லையா, future of the data type which is going to return integer. Then what is the name? நம்ம வந்து future என்றதே கொடுத்துருவோம். Future which is equal to, see here I have given executor.submit of the task. Instead of that நான் இங்க என்ன பண்ண போறேன், அது one line of sentence ரைட்டுங்களா, அதனால நான் executor.submit ofனு கொடுத்து உள்ளுக்குள்ள simply I am going to create an arrow function. என்னடா பண்றாங்க, ட்ரான்ஸ்ஃபர் அதுவா போயிட்டு இருக்கா. 2 plus 3. Okay, yes. After this நான் இத ரிட்டர்ன் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணுவேன், system.out.println of future.get. இங்க நான் வந்து ஒரு வேரியபிள் அத கொடுத்தேன். instead of variable I have straight away given here. Then வந்து இங்க பாத்தீங்கன்னா future integer என்றத நான் இங்க task வந்து simply I have created the callable interface and arrow function எல்லாம் தனியா create பண்ண. Instead of separately doing it I have given it in this way. Okay, after this once நான் executor start பண்ணனா as already mentioned we need to stop the executor. அதனால நான் executor.stop னு கொடுத்திருக்கேன். If I run this it will also work on the same way. There is no doubt. Okay, you can also do in this way. That is what நான் சொல்றேன். அது இப்படியும் பண்ணலாம் தான் நான் சொல்றேன்.
see இங்க நான் வந்து callableன்றது create பண்ணி தான் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. each and every time if it is single line and all நம்ம இப்படியே சிம்பிளா கொடுத்துக்கலாம். it is not an issue, it will also work. okay, ஓகே. இப்போ வரைக்கும் நமக்கு callable அப்படின்னா என்ன தெரியும்? callableன்றது which is used when a threaded task need to return a value or needs to throw a checked exception. runnable என்னென்னலாம் வந்து நம்ம drawbackனு சொன்னோமோ அது எல்லாமே வந்து இந்த callable rectify ஆயிடுக்கு. so callable is the thing which is used for a thread to return something, and then callable வந்து which won't run simply. callable னு சொல்லி நம்ம runnable மாதிரி create பண்ணிலாம் run பண்ண முடியாது. callable will run with an executor service, and then வந்து with executor service மட்டுமே run ஆகுமான்னு கேட்டா this executor we needs to send it as a future reference. then நம்ம வந்து futureல இருந்து values get பண்ணிக்கலாம். so callable அப்படிங்கிறது which is linked with executor service and future interface. executor interface executor service service is also in future, and then வந்து executor service is also an interface and future is also an interface. but இதெல்லாம் வந்து functional interface ஆன்னு கேட்டா கிடையாது, which has lot of methods. it is not a functional interface. and நீங்க வந்து இந்த executor service என்ற class பாத்தீங்கன்னா it is an auto closable class. அப்படின்னா this auto closable class அப்படின்றது if you are seeing a try with resource வந்து நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா ட்ரைக்குள்ள நீங்க எழுதுற ரிசோர்சஸ் should be auto closableனு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கிளாஸ் நீங்க எப்படி auto closable அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா this auto closable class அந்த auto closable interface அந்த interface வந்து extend பண்ணிருக்கணும். whatever நீங்க class create பண்ணாலும் class object create பண்ணாலும் சரி, interface create பண்ணாலும் சரி, whatever it is, it should needs to extend or implement this auto closable interface. then you can say it is an auto closable one, and அந்த auto closable one-க்கு நீங்க வந்து try with resources யூஸ் பண்ணிக்கலாம். this is the main thing. okay, and then future பாத்தீங்கன்னா future is an interface, but this interface வந்து வேற எந்த கிளாஸையும் வேற எந்த கிளாஸையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது கிடையாது. ஓகேங்களா? it is simply a standalone interface, and it is see executor serviceக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். கரெக்டா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து it is not going to return something or fetch some data values. ஆனா இந்த futureன்றது பாத்தீங்கன்னா it is getting some data type as a value. that is what நம்ம வந்து இங்க கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? சொல்லுங்க, what happened? any doubts? hello, Praveen Kumar, do you have any doubts? hello, hello, ஓகே. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை கீழே போடுங்க. இஃப் யூ ஆர் சேயிங் basic to advanced in the sense which Java or multithreading? Multithreading from past 5 days I was taking from basic to advanced. நீங்க அந்த லைவ் செஷன்ஸ் பாத்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்குமே. from past months I have posting some Java tutorials, so adu pathingnaale you will be able to learn from basic to advanced. okay, okay. இப்ப இந்த எக்ஸிக்யூட்டர் சர்வீஸ்ல நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இட் இஸ் கோயிங் டு த்ரோ அன் எக்ஸப்ஷன். அந்த எக்ஸப்ஷன் எப்படி த்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்
நான் runnable task create பண்ணிக்கிறேன். runnable task which is equal to runnable is not going to return anything. So அதனால நான் hello world ன்னு கொடுத்துறேன். Then see future இந்த ரன்னபிளுக்கும் என்னால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ரன்னபிளுக்கும் நான் எக்ஸிக்யூட்டர் சர்வீஸ் அண்ட் தென் ஃபியூச்சர் கிரியேட் பண்ண முடியும். பட் ரன்னபிள் நான் சிம்பிளி வித் தட் த்ரெட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் காலபிள் நீட்ஸ் டு ஹேவ் திஸ் எக்ஸிக்யூட்டர் சர்வீஸ் அண்ட் ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர் வந்து விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ எனிதிங்கான்னு கேட்டா எதையுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. அதனால நான் கொஸ்டின் மார்க் போட்டுறேன். ஆஃப்டர் திஸ் இந்த ஃபியூச்சர் நான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நேம் கொடுக்கணும் இல்லையா, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸிக்யூட்டர் டாட் டாஸ்க். தட்ஸ் இட். இப்போ இந்த ஃபியூச்சர் வந்து ஏதாச்சும் எரர் கொடுத்துச்சு அப்படின்னா ட்ரை ஃபியூச்சர் டாட் கெட். இப்போ இந்த ஃபியூச்சர்ல ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா we need to do catch block, right? அப்ப நான் என்ன பண்ணும், catch of interrupted exception e which is equal to system.out.println of interrupted. இப்போ உங்களுக்கு இதுல வந்து ஏதாச்சும் மெசேஜ் வேணும் அப்படின்னா e.getMessage அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். So this is the way I have handled the exception. And then once என்ன நடந்தாலும் you need to shut down your executor or else வந்து உங்க program stop ஆகாது. executor dot shutdown. That's it. Okay. I will answer all your questions at the end of the session. See, hello world got printed. இப்போ நீங்க வேணும்னே ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணோம் அப்படின்னா instead of this நான் இங்க வந்து throw new interrupted exception சொல்லி நான் கொடுக்குறேன். I am running it. See, hello world interrupted exception நான் explicit-ஆ throw பண்ணேன். So இந்த block குள்ள வந்து it is getting executed. Okay, this is the main thing we need to learn. ஓகேங்களா? So we have a clear background on what is executor service, what is a future interface, what is callable and all. Now I have something. இப்போ எனக்கு டேட்டா கன்சிஸ்டன்சியும் வேணும், டேட்டாவோட விசிபிலிட்டியும் வேணும், டேட்டாவோட அட்டாமிசிட்டியும் எனக்கு அச்சீவ் ஆகணும். விசிபிலிட்டினா என்ன? என்னோட if more than one thread is using a variable, அந்த value whole threadsக்குமே வந்து தெரியணும். That is what visibility. And atomicity na enna, it needs to, the value should be கரெக்டா இருக்கணும். கரெக்டுங்களா? இப்ப ஒன்ஸ் நீங்க வேல்யூ சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த வேல்யூ இப்ப நான் வந்து கவுண்ட் பிளஸ் பிளஸ் கொடுக்குறேன். ஈச் அண்ட் எவ்ரி த்ரெட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த வேரியபிள்ங்கும் போது ஐ வாண்ட் த எக்ஸாக்ட் கரெக்ட் ரிசல்ட். தட் இஸ் வாட் கன்சிஸ்டன்சி, அட்டாமிசிட்டி அண்ட் இது எதுவுமே வந்து இந்த ரெண்டுமே வந்து என்னோட மல்டி த்ரெடிங்கோட வெரி பிக் இஷ்யூ. கரெக்டா? நான் வந்து மல்டி த்ரெடிங்ல ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னா visibility and atomicity. For visibility நான் என்ன யூஸ் பண்ண, volatile என்ற keyword யூஸ் பண்ண. atomicity நான் என்ன யூஸ் பண்ண, synchronized என்ற ஒரு variable யூஸ் பண்ண. இத தனித்தனியா யூஸ் பண்ணி நான் வந்து volatile and synchronized visibility and atomicity அச்சீவ் பண்ண. synchronizedன்றது ஒரு thread தான் at a timeல ஒரு ஏரியா ஒரு block of code ரன் பண்ண முடியும். that is what synchronized. volatile na என்னோட வேல்யூஸ் வந்து எல்லா த்ரெட்டுக்கும் விசிபிள் ஆகணும். தட் இஸ் வை ஐ ஹவ் யூஸ்ட் த volatile. இந்த ரெண்டையும் ஒரே வேரியபிள்ல ஒரே இதுல அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா there is a concept. இப்ப நீங்க உங்களுக்கு விசிபிலிட்டி வேணும்னா you need to obviously வந்து volatile தான் போகணும். and then if you want to have a synchronized என்ற block தான் போகணும். இந்த ரெண்டுமே வந்து at a timeல நமக்கு கிடைக்கும் அப்படின்னா it's an add-on. அது வந்து நம்ம அச்சீவ் பண்றதுக்கு there is a way called as atomic variables. I will create a class atomic variables.
So in the atomic variables அப்படின்னா என்னன்னா which is going atomic operations which is going to achieve both atomicity and visibility in a single code. Java class வந்து Java classல there is an atomic integer, atomic long, atomic boolean, atomic reference னு 4 classes இருக்கு. I will write it down. Atomic integer, atomic long, atomic boolean, and then atomic reference. ஓகேங்களா? இந்த 4 classes இருக்கு ஜாவால. See, for integral type I have an integer, for long இருக்கு, boolean இருக்கு, referenceன்னு ஒரு டைப் இருக்கு. இந்த 4 classes இருக்கு. இந்த 4 classes என்ன பண்ணும் அப்படின்னா thread safe classes. This 4 classes are thread safe class. Thread safeனா என்ன? ஒரு thread தான் at a timeல அந்த classes access பண்ண முடியும். That is what the main thing, that is thread safe. And then வந்து lock free. ஒரு லாக் அக்செப்ட் ஒரு த்ரெட் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ஆப்வியஸா என்ன, இன்னொரு த்ரெடால அந்த கிளாஸ் அந்த மெத்தட் ஆர் வேரியபிள் எதையும் யூஸ் பண்ண முடியாது. This 4 classes is used for achieving the atomicity and visibility of a thread. Okay, then see, they are going to internally use compare and swap. Compare and swap mechanism. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main எழுதிடுறேன். string args. So first thing நீங்க int count which is equal to 0 னு கொடுக்குறீங்க. And then வந்து count plus னு கொடுக்குறீங்க. இது வந்து thread safe ஆனு கேட்டா it is not a thread safe one. To make this as thread safe நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா instead of having like this நான் வந்து atomic integer ஒரு variable create பண்ண போறேன். atomic integer which is equal to new atomic integer of initial value வேணும்னா நான் 0 னு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் நான் இதை கொடுத்ததுக்கு அப்புறமா count dot atomic integer dot increment and get. Okay, this is how நம்ம வந்து ஒரு வேரியபிள multithreading கான்செப்ட்ல synchronized thread safe யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? system dot okay, see, now I'm going to run this. இப்ப நார்மலி நீங்க வந்து ஒரு count which is equal to 0 and count plus அப்படின்னா which is not a synchronized. ஆனா இதே வந்து நீங்க அந்த integer data typeக்கு பதிலா atomic integer அப்படின்னு கொடுத்தீங்கன்னா which makes our variable as an thread safe. And then வந்து நம்மளோட வேரியபிளோட விசிபிலிட்டியும் பாத்தீங்கன்னா it is something all over the thread. If you are using multi-threaded environment, all over the thread என்னோட வேரியபிளோட விசிபிலிட்டியும் இருக்கும். So achieving the visibility and synchronization we will be going for atomic integer. இப்போ இந்த அட்டாமிக் இன்டீஜர் என்னென்னலாம் பண்ணும் த்ரெட் சேஃபா? ஆல்ரெடி ஒரு லாக் இருக்கும். ஒரு த்ரெட் தான் வந்து அட் அ டைம்ல ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த த்ரெட்டோட வேல்யூஸ் இஸ் ஆக்சசபிள் ஆல் ஓவர் த அதர் த்ரெட். And then வந்து which maintains the atomicity also. நான் synchronization அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காமையும் என்னால atomicity அச்சீவ் பண்ண முடியும். That is the main motto of this atomic variables. ஓகேங்களா? இது இன்டர்னலி என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூவை ரீட் பண்ணும். வேல்யூ என்னது? 0. அந்த வேல்யூ 0ன்றத ரீட் பண்ணி கம்பேர் பண்ணி அப்டேட் பண்ணும். That is the main thing. Internally it read value